நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் நாளைக்குமாய் உம்முடைய பாதத்திலே வந்து இந்த 40 நாட்களை நாங்கள் முடிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆலயம் முழுவதும், இந்த சபை முழுவதும், சர்ச் முழுவதும் உடைய இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா போர்ஷன்ல உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். வானமண்டலத்தின் சேனைகளில் கல்வாரியின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அறிவீர், எல்லாவற்றையும் அறிவீர். ஓ ரபாபா நதஹந்துரு தஹஸ்லி கரபா ரிமஹந்துராதுனி கரம்துனதியான் கரபன. ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடேனு. இங்கேயே பங்காய் கிடைத்திடேனு. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அண்ணலை அண்டினோர் கானந்தமே. கர்த்தாவே, நீ எந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கிடுஞான். கர்த்தாவே, நீ எந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கிடியான். விஸ்வாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியேற்றுக்கான் பிடித்திடுமே. மேவியேற்றுக்கான் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அண்ணலை அண்டினோர் கானந்தமே. என் உள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய் கண்ணீரின் பள்ள தாக்கல்லோது. என் உள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய் கண்ணீரின் பள்ள தாக்கல்லோது. சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய்கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஜெய்கீதம் பாடி ஆனந்தமே பரமானந்தமே அண்ணலை அண்டினோ கானந்தமே. ஆனந்தமே மானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசுவே, சீக்கிரம் இத்தரை வாருமே. ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். இயேசுவே, சீக்கிரம் இத்தரை வாருமே. ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். என்னை சத்தம் முகச்சோதியதே அல்லாஹ் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்த
அண்ணலை அண்டினோர் கானந்தமே, அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அல்லேலூயா. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே, இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட படியினால் நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள், நெருங்கின சொந்தங்கள், அக்கம் பக்கத்து ஜனங்கள், எங்கள் இந்தியா தேசத்தின் ஜனங்கள், ஆண்டவரே, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியாவின் ஜனங்கள், இலங்கை கொழும்பு பகுதியில் உள்ள ஜனங்கள், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கைக்குள் கடந்து வர, குறிப்பாக இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள் கடந்து வரும்படி கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. மேர சக்திமையாதர் பனா, அதிசய வல்லமையை விளங்க பண்ணும். எங்களோடு தங்கியிருப்பீராக. எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நாம் யார் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தருக்கு சித்தமான நாம் இந்த வார்த்தையில், இந்த ஹெட்லைனில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நாம் யார் என்று பார்க்கும்போது ஆவிக்கு உரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 Corinthians 9 முதல் 16 வசனங்கள். இந்த செய்தி யூடியூப்ல இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுதலுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது உலகத்துக்குரிய காரியமாக நம்ம நினைப்போம். எப்படின்னா, ஆரம்ப நாளில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க. அந்த நாள் எப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்காக நீ செய்கிறவை உலகமே தோன்றுறதுக்கு முன்னாடி நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை எந்த கண்ணும் கண்டதும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுவதும் இல்லை. நீங்கள் முதல்ல உலக காரணமாக போகலாம். எல்லாருக்குமே என்ன உலகம் பிரகாரமான பாரங்கள், எதிர்பார்ப்புகள் இதுதான் அதிகமாக இருக்கும். கர்த்தர் சமூகத்தில் நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் இதுதான் தடைகளை கொண்டு வருகிற காரியம். உலக பிரகாரமாக சிந்திக்கலாம். நம்ம கூட நினைப்போம், நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் அவர் என்ன செய்ய போறான்னு தெரியாம நாம் கடமையில நாட்கள்லாம் இவ்வளவு அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு வருவார், இத்தனை வயசு காலங்களை நமக்கு கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார், இப்படி கூட நம்ம நினைச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு தேவன் அந்த நாளிலே தீர்மானித்திருந்ததின்படி நன்மையான காரியங்களை இன்றைக்கு தேவன் செய்கிறார்னா இந்த நாளிலேயும் நமக்கு இன்னும் நம்பிக்கைகள் உண்டு என்று நாம எடுத்துக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்காக என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னிடமாய் வந்து சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார். அது குறித்து நம்ம கண்டிருக்கிறார், காது கேட்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம இருதயத்தில் கூட தோன்ற முடியாது. அவ்வளவு மகிமையான ஒரு பரலோகம், மகிமையான வாசஸ்தலம். இதை வேணா நம்ம வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல நம்ம பிரவேசிக்கும் போதுதான் முழுமையான நம்ம இடத்தை குறித்து நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து, புதிய எருசலேம் குறித்து, புதிய வானம், புதிய பூமி இதெல்லாம் குறித்து, புதிய நாமத்தை குறித்து, ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து, ஜீவ நீரூற்றை குறித்து, பிதாவாகிய தேவனுடைய மகிமை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இதெல்லாம் நம்ம முகமுகமாய் பார்க்க ஒரு நாள் இருக்குது. ஆனா இப்ப என்ன செய்கிறோம், வேதத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொண்டு இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்று யோசிக்கிறோம். சில நேரங்களில் உலகத்துல மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம இடப்படுவாங்க.
ஒருத்தர் கீழே விழுந்துட்டா அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் விலகி நடந்தா அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அப்படி பல விதத்தில் நினைக்கிறதுனால இந்த உலகத்தால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அற்பமாக எண்ணப்படுகிறோம். எப்படி இந்த யோகுவை குறித்து கூட அவருடைய சகோதர சகோதரிகள் எங்க போனாங்க? யோகு கஷ்டப்படுகிற நாள்ல யாருமே இல்லையே. அன்னைக்கு தனியாக தான் அந்த பாவி கடந்து சென்றார் யோகு. ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் உடனே இருந்தார். அது மாதிரி தான் இன்றைக்கு யோகு திரும்பி செல்வம் உடையவனாக மாறுவான், பெரிய செல்வ சீமானாக வருவான். மறுபடியும் அவன் எழுத மகிமைகள்லாம் அவனுக்கு கிடைக்கும். மறுபடியும் அவனுக்கும் பிள்ளைகள் பிறக்கும். யாரும் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் எல்லாராலும் யோகு மறக்கப்பட்டான். ஆனால் நமக்கோ தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. யோகுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படியே யோகு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை யோகுடைய சரித்திரத்தில் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்தந்த சமயங்களிலே ஆலோசனை கொடுக்கிறார். முழுமையாய் நமக்கு கொடுக்குறா நம்ம என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் ஆண்டவரையே தேட மாட்டோம். செக் புக் கையில் வந்துச்சு, நம்ம போவோம், போடுவோம், எடுப்போம். அங்கே பணமும் இருக்குது, பேங்க்ல பணமும் இருக்குது, கையில் செக் புக் இருக்குது, சைன் போட தெரியும். இனி எதுக்கு யாருடைய ஒத்தாசையும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவ ஆவியானவர் சமயத்திற்கு ஏற்றது போல நமக்கு வேண்டியவைகளை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது நாம் அவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறாரா? நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய இருதயத்திலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அறிந்து நமக்கு என்ன செய்கிறார்? பாதை காட்டுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். நம்மோடு அவர் இடைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான். நம்ம கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தோம்னா, ஒரு நாயோ அது கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு மிருகம், ஏதோ ஒரு பறவை, நீங்கள் என்னதான் கிளியை வளர்த்தாலும் சரி, மைனா வளர்த்தாலும் சரி, இல்லைன்னா வளர்க்கக்கூடிய மீன்கள், அந்த மீன்களுக்கு என் பாஷெல்லாம் புரியும் பாரு, என் பிரசன்னம் புரியும் பாரு. சில மீன்கள்லாம் இருக்குது, நம்ம போய் உட்கார்ந்தா நல்லா தெரியும். அதுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு நல்லா தெரியும். அது நம்ம கூடயே விளையாடணும்னு நினைக்கும். நம்ம கூட பேசலாம் முடியாது தவிர மற்றபடி ஒரு மனுஷனுடைய பிரசன்ஸ் அதை என்ன செய்யும்? விரும்பும். என்ன இருந்தாலும் உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா? மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுக்குள்ளே இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும். நல்லா உலகத்தில் நிறைய அனுபவப்பட்டவங்க என்ன செய்வாங்க? அவங்கள பார்க்கும்போதே தெரிந்து கொள்வாங்க, இவங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குது, இப்படிப்பட்டவங்க தான் தெரிந்து கொள்வாங்க. மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை மனுஷனை இந்த ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான். அதே போல தேவனுடைய ஆவியானவரால் அன்றி தேவனுக்கு உரியவைகளை யாரும் அறிய முடியாது. அதனால நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம பேசுகிறோம். உலகத்தானோடு தேவனுடைய பிள்ளைகள் பேசும்போது, பழக ஆரம்பிக்கும் போது அவர் ஆவிக்குரியவங்க கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவரை அறிந்தவர்கள், உடையவர்கள். இப்போ நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒரு பிரச்சனை எழுவது காரணம் என்ன? உலகத்தின் ஆவியை உடையவர்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்களை அறிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். நாம கூட ஆண்டவருக்குள்ள வந்து கொஞ்சம் வளர்றதுக்கு முன்னாடி ஜென்ம சுபாவம் தான். யாருனாலும் தப்பா புரிந்து கொள்வோம், தப்பா பேசுவோம், தப்பா நினைத்து கொள்வோம். ஆனால் கர்த்தருக்குள்ள வந்து தேவனுடைய ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக மாறி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து நாள்தோறும் வளரும் போது நமக்குள்ள என்ன சிந்தை வந்து விடுகிறது? கிறிஸ்துவின் சிந்தை என்ற ஒன்று நமக்குள்ள வந்துடுது. நாங்கள் மனுஷனால் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம போய் சொன்னோம்னா நித்திய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது,
ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. இப்படிலாம் சொன்னா உலக மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஏதோ பைத்தியக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உலகத்தை அனுபவிக்க தெரியல, காசு இருக்கும்போது அதை அனுபவிக்க தெரியல, உலகத்துல நல்ல சுகம் இருக்கும்போது உலகத்தை அனுபவிக்க தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் ஆவியை பெறாமல் கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கவனத்தோடு ஜாக்கிரதையோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மாற்று ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப நம்ம ஆவிக்குரியவங்களா இல்ல பூமிக்குரியவங்களா யோசித்து பாருங்க. ஜென்ம ஸ்வாவம் நம்ம அம்மா அப்பா பாவம், அம்மா அப்பா மாதிரி, பாட்டி தாத்தா மாதிரி, அதுக்கு முன்னாடின்னு இந்த ஸ்வாவங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிறதா, இல்ல ஜென்ம ஸ்வாவத்தை அழித்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு இருக்கிறோமா, அதை வரணும்னு வாஞ்சிக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 16ஆம் வசனத்துல, அவருடைய கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சில நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம வாழ்க்கையில தேவைகள் நடுவில் போகும்போது, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஐடியாலாம் கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா அவர் யோசனையில் பெரியவர், நம்ம அவருக்கு யோசனை கொடுப்போம். ஆண்டவர் இது மாதிரி இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவர், இந்த ரூட்டு குறுக்க இருக்கிற ஆண்டவர் இப்படியே போய்க்கிறோம், காணாமலுக்கு போறதுக்கு 40 வருஷம் என்னத்துக்கு அலையுது, இப்படின்னா டக்குன்னு போயிடலாமே, ஏன் ஆண்டவர் எங்களை அலையுது. அதனால நம்ம நினைச்சிருந்தாங்கன்னா கேட்டுருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அவங்கள்ட்ட அட்வான்ஸ் ஆகிடும், எல்லாம் அட்வான்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம புத்தியும் ரொம்ப அட்வான்ஸ். ஆண்டவர் இவ்வளோ நாள் பார்த்துருக்கணும் செய்யணுமா, ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த வழியில் போகிறோம், எங்களுக்கு ஏன் நீங்கள் தொலை வரக்கூடாது, இந்த காரியத்தை இப்படி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே, ஏன் ஆண்டவரே அப்படிலாம் நம்ம கேட்போம் பாருங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவரை பெற்ற பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க, கிறிஸ்துவின் சிந்தைனா யோசித்து பார்ப்பாங்க. கிறிஸ்துவின் சிந்தை உடையவன் தான் கிறிஸ்தவன். தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேணும். நம்முடைய சிந்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிதாவினுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தது போல இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு வந்திருக்க நம்முடைய பிள்ளைகளுடைய கேட்கிற நம்முடைய சிந்தையாக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 15:44 முதல் 57 கூட பார்க்கும்போது, ஜென்ம சரீரம் ஜென்ம சரீரம் என்று ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. சைலண்ட்ல போட்டீங்கன்னா அந்த சத்தம் கேட்கல, போட்டுக்கணும் போட தெரியல. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே நம்ம ஜென்ம சரீரம் என்ன செய்யும், ஒரு நாள் முடிஞ்சு போயிடுறது, அது என்ன செய்யும், விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருந்து அந்த ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக நாம் என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் போய் நிற்போம். இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது. அப்போ உலகத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்கல்ல. கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததாகி மிகுந்த பலன் கொடுக்கும். எத்தனையோ மிஷனரிகளை காரில் வச்சு கொளுத்திட்டாங்க. அங்க என்ன நடந்தது, ஜென்ம சரீரம் அழிக்கப்பட்டது, ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டது, அது எரிந்து போனது. அவங்க ஆவிக்குரிய சரீரத்தோடு எங்க போயிட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சரீரத்தை புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. கொஞ்சம் சாம்பல் கிடைச்சா கூட அந்த சாம்பல் வச்சிருந்தா ஒரு கல்றை கட்டுவாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா எல்லாமே என்ன செய்வான், தன்னுடைய ஒப்பு கொடுக்கும், பூமி ஒப்பு கொடுக்கும், சமுத்திரம் ஒப்பு கொடுக்கும். எப்படி அவங்க எந்த இடத்துல செத்தாலும் அங்கு ஒப்பு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு அது ஒப்பு கொடுக்கும் போது இந்த சரீரத்தோடு அந்த சரீரம் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மத்திய நாளிலே நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னைக்கு ஜென்ம சரீரம் ஒன்று கட்டாயம் அழிஞ்சுதான் ஆகணும். நம்ம என்ன செய்ய முடியாது? அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சரீரத்தோடைய இப்படிப்பட்ட ட்ரெஸ், இப்படிப்பட்ட இப்படியே நான் என்ன செய்ய முடியாது, பரவத்துக்கு போக முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஒரு புதிதாக்கப்படுதல் தேவைப்படுது. அதுதான் மரணமே, வேற ஒன்றும் இல்லை. மரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய ஜேர்னி முடிஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்கிறோம்? ஆயத்தமாய் போகிறோம். ஒரு மனிதன் நரகத்தில் நரக ஆக்கினைக்கு, நித்திய நரக ஆக்கினைக்காக அவன் காக்கப்படுகிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இதை அறிந்து கொண்டோம்னா மரணத்தையும் பார்த்து பயப்பட மாட்டோம். மறிச்சு போனவங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாட்டோம். ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துவுக்குள் மறைத்த நம்முடைய குடும்பங்களை, நமக்கு அருமையானவர்கள், எத்தனையோ ஊழியர்கள் எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. நமக்கு அருமையானவங்க நம்ம சொந்தமா இருக்கலாம், இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களை நம்ம ஒரு நாள் பார்ப்போம். அந்த நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இதுல நான் வாசிக்கும் போது பாருங்க, ஆவிக்குரிய சரீரம் 45, 44 வாசிக்கணும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. ஜீவாத்மாவானான். எப்படி ஜீவாத்மாவானான்? ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக அன்னைக்கு ஆதாம் ஆனார். பின்னின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவர்கள்னா செத்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான். கிறிஸ்துவே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சானவர். அவர் தான் நமக்கு எப்படி அந்த ஆதாமுடைய சரீரத்தை மண்ணினால செஞ்சு ஊதினாரோ அது எப்படி உயிர் கொண்டது, அதே மாதிரிதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு வேணும். கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒரு காரியம். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 48ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் யாருக்குரியவர்கள்? பரலோகத்துக்குரியவர்கள், வானத்துக்குரியவர்கள். இந்த மாம்சத்துக்கு உரியவர்கள் கிடையாது, உலகத்துக்கு உரியவர்கள் கிடையாது, ஜென்ம சுபாவத்தை வைத்துக் கொண்டு திரிகிறவர்கள் கிடையாது. நாம் புதிதாக்கப்பட்டவர்கள், புதிதாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 49 வாசிப்போம். மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இன்னைக்கு மன்னானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறோம், ஒரு நாள் வானவனுடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அதனால என்ன சொல்லுகிறாரு? 50ஆம் வசனம் சொன்னது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அதெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. கல்லறையில போய் பூஜை பண்றாங்க பார்த்தீங்களா? கல்லறையில என்ன செய்வாங்க? அங்க போய் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. கல்லறையில தான் நம்ம அடக்கம் பண்ணவங்க உயிரோடு இருக்காங்க நினைச்சு அங்க போய் பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், அங்கே அவங்களுடைய ஆசி கிறிஸ்தவர்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க. சில ஆவிக்குரியவங்களும் போகிறாங்க, அங்கே போய் என்ன செய்கிறாங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்ப அழிவில்லாத சரீரம். இன்னைக்கு பார்க்குற மாதிரியா இந்த புடவை கட்டிக்கிட்டு, இல்லை சுடிதார் போட்டுக்கிட்டு, பேண்ட் பனியன் போட்டுக்கிட்டு, இல்லைன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, ஜிப்பா வேஷ்டி போட்டா இருக்க போறோம் இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்துல எல்லாரும் தேவதூதர்களை போல அவருடைய மகிமை அணிந்தவர்களாய்
அணிந்து கொண்டவர்களாய் வானத்துக்கு உரியவர்களாய் நாம் ஒரு நாள் தான் காணப்பட போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெற்று முடிவு பரிந்தும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். மரண பரியந்தமும் உண்மையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது மார்க்கு 4:30 முதல் 34 வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன பார்க்கணும்னா, ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள். ஆண்டவர் இயேசு கூட பார்த்தீங்கன்னா எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பயிர் கேம்ப் வைப்பாங்க, இல்லைன்னா ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்படி பைபிள் காலேஜ் தியரியாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சில நேரத்தில் என்ன செய்வாங்க, பல நிறுவனங்கள், பல பெரிய ஊழியக்காரர்கள் அவர்களெல்லாம் கிளாஸ் நடத்துவாங்க. பயிர் கேம்ப், வல்லமை பயிற்சி முகாம், நானும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வல்லமை பயிற்சி முகாம் அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக அது என்ன செய்யாது, எல்லாருக்கும் அவங்களுக்கு புரியாது. எல்லாருக்கும் சொன்னால் அது புரியாதுங்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த நாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அது யூடியூப்ல போடுறாங்க, எல்லாமே லைவாக போடுறாங்க. ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, ஒரு சிலர் அதை பரிசிக்கவும் செய்கிறாங்க. அது அவருடைய இதை பொறுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுத்தார், ஆழங்களிலே சொல்லிக் கொடுத்தார். எல்லாருக்கும் என்ன செய்தாரு, அவர்களுக்கு புரிகிற விதத்துல ஊமைகளோடு பேசினார். ஊமைகளோட பேசுறது அவங்களுக்கு அது போதும். அதுக்கு மேல ஆழமானது யாருக்கு தேவை? சீஷர்கள் கேட்கிறாங்க, என்ன சொன்னீங்க ஆண்டவரை, ஒன்றும் புரியலையே. ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்களே அறிவார். ஆனால் சிலர் ஜென்ம ஸ்வாபத்தின் படியில ஒரு சாதாரண உலகத்தின் மனிதர்களுக்கு ஒத்தது போல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் பேசுகிறேன், இதுவே புரியலைங்க. பரம காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னா எப்படி உங்களுக்கு புரியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் வாசிப்போம். 30 முதல் 34. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உண்மையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. நீங்க தொட்டியில போட்டு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பிராக்டிக்கலா பார்த்துருக்கீங்க? கடுகு விதை ஏதோ சொல்லுவோம், நல்லா பெருசா முளைச்சிருக்கு. பார்த்துருக்கீங்களா? சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்னா பாருங்க, தொட்டி இருந்துச்சுன்னா. இதுதானே ரொம்ப அழகா என்ன செய்யும், ரொம்ப தூரம் வளரக்கூடாது இல்லை, கொஞ்சம் வளர்ந்து நிற்கும். பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் பூ பூத்து கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் பெருசாயிடும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடுகு விதை இவ்வளோண்டு தான், ஆனால் அதுலேருந்து எவ்வளோ பெரிய பிளான்ட் வருது. அது என்ன செய்யுமா, ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் வந்தடையத்தக்க பெரிய பிள்ளைகளை விடும். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட அநேக உண்மைகளை சொல்றார். நமக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? கடலிலே போடுகிற வலைக்கு போடுகிறான். வலையை ஒருத்தர் போடுகிறான், வலை என்ன செய்யறான், நிறம் இழுக்கிறான். இந்த வலையை எடுத்து அந்த மீன்களை கொட்டுகிறான், நல்ல மீன்கள் எல்லாம் சேர்க்கிறான். ஆகாத மீன்கள் என்ன செய்யறான், கடலை தூக்கி போடும். சில நேரத்தில் உள்ளே மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதை தூக்கி தூரப்படுவாங்க, இது ஆகாதது. கரைக்கு எடுத்துட்டு கொண்டு வந்து கூட அவங்க வேறு பிரிச்சு நல்லவைகளை தனியா வைப்பாங்க, ஆகாதவைகளை தூக்கி போட்டுருவாங்க. இப்படி பல உண்மைகள் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஒப்பிட்டதெல்லாம் நிறைய உண்டு. ஒரு முத்து வியாபாரி இருக்கிறான், அவங்ககிட்ட நிறைய முத்துக்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல முத்தை பார்க்கும்போது என்ன செய்யறான், தாங்கிட்ட உள்ளதெல்லாம் வித்து அந்த பெரிய முத்தை, அருமையான முத்தை அவன் கொள்ளுகிறான். அந்த பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது, விலையேற பெற்றது. இந்த பூமியில் இருக்கிற ஒண்ணுமே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு மகிமையானது கிடையவே கிடையாது என்பதை குறித்து ஆண்டவர் நிறைய உண்மைகள்
ஜனங்களுக்கு புரியத்தக்கதாக சொல்லுகிறார். விதை விதைக்கிறவன் அதை விட நல்ல விதை, அது கூட சொன்னார். ஒருத்தன் விதை விதைக்க போனா விதை அள்ளி இப்படி தூக்குறான், நல்ல மண்ணெல்லாம் சூப்பரா இருக்குது, விதையும் தரமா இருக்குது. ஆனா இப்படி விதையை போடும்போது வழியதிலே சில விதை என்ன செய்து நல்ல நிலத்திலே, சில விதை அப்படி தூக்கி போடும்போது முள்ளுல, சில விதை கற்பாறையில அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து ஊமையா சொன்னார். இன்னும் அதை ஆழமா சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்துல கூட என்ன செய்யறாங்க, சீஷர்கள் கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் விவரித்து சொல்லாத உண்மையை சீஷர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். 34ஆம் வசனம். உவமைகளாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட போது. அப்ப பாருங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சீஷர்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அவங்களுடைய சந்தேகத்தை கேட்பாங்க, இவர் பதில் கொடுப்பார். அப்படிதானே? நிறைய பெரிய ஊழியர்கள் அப்படிதான் நான் இருந்திருக்கேன். சில ஊழியர்கள் சில காலங்கள் வரைக்கும் தேவன் வச்சிருந்தார். அப்படிதான் அந்த நாள் தான் என்ன செய்யுது, மனம் விட்டு பேசுகிற நாள், சந்தேகங்களை தெரிந்து கொள்ளுகிற நாள். இது எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை அறிவான். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு அது புரியாது, அது டைம் வேஸ்ட் மாதிரி தெரியும். அன்னைக்கு எப்படி அந்த யூதாஸ் காரியத்தை சொன்னானோ, இந்த தைலத்தை விற்றா 300 பணம் கிடைக்கும், இதை கொண்டு போய் தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாம், இதை போய் ஆண்டவருடைய பாவத்தை ஊத்துக்கிறானே அப்படிதான் இருக்கும். பஞ்சுகளுக்கு முன்னாடி என்ன செய்யாதீங்க, முத்துக்களை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பஞ்சுகள் நான் சொல்ல வரல, என்ன சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் கேட்டு அறியத்தக்க ஒரு காரியம் இருக்குது. நம்ம தான் கேட்கணும். மோசே போல ஆசை இருக்கணும், இன்னமுமே அறிய வேண்டுமே, இன்னும் கிட்டி சேர வேண்டுமே. தாவீதை போல வாஞ்சை இருக்கணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை தியானிக்கும்படி என் கண்களை திறந்திடும். நமக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுக்கிறது கூட புரியாம இருக்கலாம், ஆனா தேவன் நமக்கே என்ன செய்வாரு, கரம் பிடித்து போதிப்பார். இன்னைக்கு நல்ல டீச்சர் ஆவியானவர் தான். அவரை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா அவரது வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண முடியும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் அதிகாலையில தேவன் என்ன செய்கிறாரு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்கிற நெசசிட்டி தேவையுள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஊழியக்கார பிள்ளைகள் மட்டும் கிடையாது, சில பேர் வாஞ்சிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெச்எம்மா இருந்த ஒரு மகன், என்னுடைய ஃப்ரெண்டு, எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெச்எம்மா இருக்காங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் வசனங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வசனங்கள் சொல்லுவாங்க, 5 அதிகாலையில எழுந்து என்னத்தை படிச்சாங்களோ அதை இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி அதை பொக்கிஷமாக சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்கூலாக தான் சொல்கிறேன். அப்போ அந்த நாட்கள் இப்போ அந்த லெக்சர் கிடையாது, மாறிட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா ஸ்கூல்லையும் அவங்க வர்றவங்க அத்தனை பேருக்குமே அந்த வார்த்தைகளே பதிலாக சொல்லுவாங்களாம், வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்களாம். ஆண்டவர் அப்படி நம்ம எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறார், நம்ம வளர வேண்டும் நினைக்கிறார். ஆசாரியனுடைய உதவிகள் அறிவை காக்க வேண்டும். பலருள்ள வார்த்தைகளை ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க, உங்க வாயிலிருந்து ஏன் வாயிலிருந்து. இன்னைக்கு வேதம் வாசிச்சீங்களா, அப்புறமா நம்ம பார்க்க அப்போ வேதம் வாசிக்கும் போது கர்த்தர்களோட பேசுகிறாரா, இந்த 2 நாள் முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும். அப்போ அடுத்த நாள் வந்து வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது. எப்போ வாசிக்கணும் வேதத்தை, அதிகாலையில் வாசிக்கணும். அதிகாலையில் ஆண்டவர் பேசுவார் பாருங்க, அதுக்கு இணையா எந்த நேரத்தில் நீங்க வாசித்தாலும் அது வரவே வராது. கோர்வை ஆண்டவர் போதித்து கொண்டே இருப்பார். ஒரு வார்த்தையின் மூலம் முதல்ல கொடுத்துருவார், தூங்கும்போது கூட ஒரு வார்த்தையை கொடுத்துருவார். எழுந்து உட்கார்ந்து தியானிக்கலாம் நினச்சிட்டு ப்ரஷ் பண்ணும்போது பேசுவார், எல்லா நேரம் பேசுவார். நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே வந்தோம், இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். ஒரு போதிக்கும் போதே பேசுவார், ஆராதிக்கும் போதே பேசுவார். ஆண்டவர் கேட்ச் பண்ணணும், அப்படிதானே? அவர் எப்போதும் நமக்குள்ள வச்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதன் எடுத்து என்ன செய்யும், ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கும்.
சில மெசேஜ் கிடைக்கலன்னா தேவனை பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சா போதும், ஒரு வார்த்தை மூலம் அழகாக பேசுவார். இப்போ கூட நான் ஒரு மெசேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது முடிச்சோட நம்ம மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ என்ன மெசேஜ்? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். வாஞ்சை தான் வேணும், தாகம் தான் நமக்கு தேவை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும், இந்த 40 நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பேசுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்க, 17, 18, 19, 20 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் நாங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். சிந்தை அதுதான் மெயின். மூளையில தான் எல்லாம் தேவையில்லாததான் வரும். மூளை எப்படி மறைஞ்சிருக்கு, கண்ணு நேரம் தெரியுது. அப்போ கொஞ்சம் பார்த்துக்குவேன், பயம் பார்க்குறாங்க. ஆனால் மூளை உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு, இருதயம் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு. இது ரெண்டு தான் மோசமாக இருக்கு. அதனால தான் அதுதான் கேட்டார், கிறிஸ்துவின் சிந்தையமாறு உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொன்னார். ரெண்டு தான் கீழே உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யும்? சூப்பராக வேலை செய்யும். ஒரு மனுஷன் நல்லாவும் கொண்டு வரும், நாசமாகவும் ஆக்கி. வாசிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடனத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய், நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்றார். உலகத்துல இருக்கிற வரைக்கும் இல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் தொடர்கிற வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நமது குடும்பங்களை அழைத்திருக்கிறார். சர்வ பூமி அவர் அழைத்திருக்கிறார். அப்போ அவர்கள் ஜீவன், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பெரிய ஆண்டவருக்கு பயந்து நடக்க போகுது, எல்லார் வாழ்க்கையும் ஒன்றா தான் போகுது. நான் எங்களுக்கும் சோதனை, உங்களுக்கும் சோதனைன்னா பெருசாக நீங்கள் சாதிச்சுட்டீங்க. இதை கேட்டு இருதயத்தில் நம்ம சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க, விசாசு உடனே கேட்ச் பண்ணிடுவான். அவனுக்கு தேவை அதுதானே. தேவனை மறுதளிக்கணும், தேவனை தூஷிக்க வைக்கணும். அப்பதானே அவனுடைய கட்சியில சேருவோம், அவனோட நரகத்துக்கு போவோம். அதுதான் அவனுடைய கோலே. அப்போ நம்ம அந்த ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிப்பு அடுத்தது, உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உலகம் கற்றுக் கொடுக்குறதுலாம் இவ்வளவுதான். உலக ஞானம் கற்றுக் கொடுக்கறதுலாம் இதுதான். உலகத்துல வருகிற கண்டுபிடிப்புகள்லாம் கற்றுக் கொடுக்குறது இவ்வளவு அற்புதமான காரியம் இருக்கா? ஆனா நீங்களும் கிறிஸ்துவை இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நம்ம இப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறோம். வாசிப்போம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே சத்தியம் தான், நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்லியிருக்கிறார். சத்தியமானவர், அவரிடத்துல எவ்வளவு இருள் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முந்தின நடக்கைக்குரிய மோச போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போட்டணும். உலகத்தின் மனுஷனை களைஞ்சு போட்டணும். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விதத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு புதிதான மனிதன் நமக்குள்ள தரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். வசனம் தான் சொல்லுகிறது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு புது கிளாஸ்க்கு போகும்போது எப்படி இருப்பாங்க? ரொம்ப தெம்பா இருப்பாங்க. அதுங்க நடக்கிற என்ன துள்ளுங்க, அவ்வளோ புஸ்தத்தையும் தூக்கிட்டு போகுங்க. வேணப்பா கொஞ்சம் வச்சுட்டு போப்பா, முதுகு வலிக்கும். இல்லை இவ்வளவு இன்னைக்கு மிஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியே கொண்டு போங்க. எத்தனை நாளைக்கு? அப்புறம் என்ன செய்யும்? போக 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 எதையெல்லாம் இங்கே விட்டுட்டு போகலான்னு பாருங்க. என்னன்னு கேட்டால் தோல் வலிக்குது, முதுகு வலிக்குது. நான் சொன்னது எனக்குள்ளே தெரியும். நீ இன்னத்துக்கு மிஸ்ஸு கொண்டே வராதுட்டாங்க. நீ தனியாக வந்தால் போதும், நீ ஸ்பெஷல் கிளாஸ், அதனால நல்ல கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேன் பார்த்தியா. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிது, சாப்பாடு டப்பா எடுத்து வரேன்ட்டாங்க. அதனால சாப்பாடு ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டு வர சொல்லிருக்கேன். ஜாலியாக கையாட்டிட்டு போவோம். முதல்ல இந்த உற்சாகம் இருக்காது. இப்படிதான் நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது எப்படி இருப்போம்? அப்படி ஒரு பிரதிஷ்டம், ஒரு பரிசுத்தம், ஒரு பிரதிஷ்டை, கண்ணை காத்து கொள்ளுவோம், ரொம்ப நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம், அப்படியே வாயை மூடிக்குவோம். அப்புறம் போக போக என்ன
அடிச்சதே இல்லை, நான் கொஞ்சம் தப்பு பண்ணேன், நேற்று அடி விடலை, இன்னைக்கு தான் தப்பு பண்ணேன், இன்னைக்கு விட்டுட்டாரு. அப்போ நான் பரவாயில்ல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு போல நம்மள ஏற்றுக்கிட்டார். நம்ம என்ன செய்வாடா, மாறவே வேண்டாம், இப்படியே வாழுவோம். நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் உலகத்தையும் சேகிச்சுட்டு கொஞ்சம் ஆவியும் கேட்கலாமா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கு, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். பொய்யை கலைந்து மற்றவங்க கூட மெய்யை பேசு. கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பாவம் செய்யாது, இந்த காரியம் இந்த மாதிரி கொண்டு போட்டுறாது, ஒருத்தர் வாழ்க்கையை அழிச்சு போட்டுறாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறமா என்ன செய், பிசாசுக்கு இடம் கொடுக்காத, திருடாத, கையால் வேலை செய், ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக பேசு. யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பேசு. கசப்பு வைக்காத, கோபம் வைக்காத, தூசணம் வைக்காத, கூக்குரல் வைக்காத, துர்க்குணத்தை எடுத்துரு. மற்றவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க, தயவாக இருங்க, மனதுருக்கமாக இருங்க, கிறிஸ்து மன்னிச்சது போல மன்னிச்சுங்க அப்படி சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கடினம் தான், ஆனால் மன்னிச்சுதான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்க. முதல்ல நான் கூட மன்னிக்கவே மாட்டேன், பல வருஷம் நான் மன்னிக்கவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். அப்புறம் பார்த்தா ஆவியானவர் துக்கப்படுத்தவர் தெரிஞ்சு போச்சு. ஆவியானவர் நம்ம கூட சந்தோஷமாக இருக்க முடியாது, சரி பரவாயில்ல போ, விட்டுட்டு போவோம், நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, விட்டுறது. இப்போ ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் இருக்குது, சமாதானத்துக்கு, ஆரோக்கியம் இருக்கு. ஆரோக்கியத்தை என்ன செய்கிறோம், கெடுத்துரும். பார்த்தீங்களா, ஏன் நம்ம முன்னாடிலாம் ஆசீர்வதிச்சுட்டு யோசித்து பார்த்தா ஸ்பிரிச்சுவல் இந்த ஆவிக்குரிய குணங்கள் குறையாததுனால கோபம், எரிச்சல், ரொம்ப என்னது கவலை, ரொம்ப அழுகுறது, அழுவும் சித்தனம், இதெல்லாம் வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுற மாதிரி சைகன்னு உருவாங்க. எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் கொதித்த பிறகு போடுவேன்னு பாருங்க. இல்லை, வடைக்கு நல்லா அரைச்சி வச்சுட்டு அது கொதிக்காததுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு மாதிரி ஆகிடும், அது வடையாகவே இருக்காது, வேறு ஏதோ மாதிரி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி அப்போ எப்படி நம்ம வயிற்றுலேயே கேட்கும் பார்த்துருக்கீங்களா, அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கோ உபவாசம் இருந்ததுனால தான், இல்லை இல்லை உபவாசம் இருந்ததெல்லாம் கிடையாது, அங்கே எரியுது இல்லை வயிற்றுக்குள்ள, மனசில் எரியும், அப்படி ஒரு எரிச்சல், அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு கசப்பு, அதை பார்த்தாலே அடிச்சுன்னு போல இருக்குது, ஆனால் அடிக்க முடியாமல் உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்ய, உள்ளவங்க என்ன ஆகும், எண்ணெயை கொதிக்க வச்சு உள்ள வடையை சொல்கிறேன்னு போட்ட மாதிரி தான் அதை அப்படியே ஊற்றும் பாருங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன், அதான் சொல்கிறேன். எந்த இருக்கிற அனுபவம் இருக்குதா, அந்த வயிற்றுக்குள்ள கொட்டுற மாதிரி தெரியாதா? ரொம்ப நல்லவங்க, என்னையோட நல்லவங்க அனுபவம் தான். அதை என்ன செய்ய, விட்டுருங்க. பயிர் இறையாது, இறையாது. அங்கே வந்து புளியை கரைச்சி ஊற்றுற மாதிரி, மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றுற மாதிரி, சுடு எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கவே. எது வேணா சாப்பிடலாம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, புதிய மனுஷனை தெரிந்துக்கொள். எதுக்கு பழைய மனுஷனுடைய வாழ்ற, உபவாசம் இருக்கிற இந்த நாளில் கேட்டு தெரிந்துக்கொள். ஆண்டவர் பாருங்க, நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம், அது சரீரத்தில் சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கிற அந்த சுடுவீங்க பார்த்தீங்கன்னா உட்கார முடியாம அப்படி நினைச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வர பாருங்க. இப்ப கேட்கும் போதே ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டே இருக்கிறார். கேட்கிற பிரசங்கிட்ட போதே எப்படி ஆச்சு, எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பி கொண்டே இருந்தார். அந்நிய பாஷைகள் அவர்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தாங்க பாருங்க. இந்த வசனம் தியானிக்கும் போது தேவனுடைய சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்புகிறது. சரீரத்தில் இருக்கிற பாடுகளை கர்த்தர் நீக்குகிறார். மேல தொட பகுதியில் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்னெல்லாம் கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கிறோமோ ஆண்டவர் கன்வீனியன்ட் பண்ணி கொடுக்கிறார், வசதிப்படுத்தி கொடுக்கிறார். இன்னும் இருக்கிற சில மணி நேரங்கள் உட்கார்ந்து என் பிள்ளைகள் என்ன செய்யட்டும், நல்லா தியானிக்கட்டும், நல்லா ஆராதிக்கட்டும், நான் சொல்லி ஒரு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25:9-10 கூட நம்ம வாசிக்கும் போது, நீ உன்னுடைய அயலாளனை மட்டும் உன் வழக்கை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன்னுடைய அவமானம் உன்னை விட்டு நீங்கா. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு என்ன இருக்கணும், நாம் யாரு அப்படின்னு பார்த்தோம், ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். இன்னும் உலகம் தெரியாம என்ன செய்யக்கூடாது, உலகத்துல போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு வேதனைப்படக்கூடாது. சிம்சன் பாருங்க, வாயை கொடுத்து மாட்டினா, கடைசியில ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டான். அவன் ஒய்ஃப் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா. இந்த பொம்பளை தான் அந்த சிம்சன் வந்து ஆசைப்பட்டு என்ன செய்தான், அவன் வந்து நசரேய விரதத்தை இழந்தான். அப்படிதான் பெருசா தெரியும்,
பிசாசு காமிக்கிறது அட்ராக்டிவா இருக்கும். எல்லா பழம் சாப்பிட சொன்னாரு, ஒரே ஒரு பழம் தானே வேணாம், அதுதான் அவங்க பிசாசு சாப்பிட சொன்னாங்க பாருங்க. யோசேப்பு மனைவிக்கு என்ன இருந்துச்சு? எல்லாம் இருந்துச்சு. அவளுக்கு என்ன இல்லை, என்னைக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவளை ஒரு கருவியை பிசாசு பயன்படுத்த நினைச்சா. ஆனா யோசேப்பு தப்பிச்சிட்டார். முன்ன தவிர இந்த வீட்டுல, இந்த ராஜ்யத்துல எதை எனக்கு உன்னுடைய புருஷன் எனக்கு விலக்கி வச்சாரு, ராஜா விலக்கி வச்சாரு, எனக்கு ஒண்ணுமே விலக்கி வைக்கல, இது ஒண்ணுதான், நீ அவனுடைய மனைவி, அதனால்தான் அந்த ஒண்ணுதான் தள்ளி வச்சிருக்கிறத. எனக்கு இல்லாத ஒரு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாம எல்லாம் கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி தெரியும் நமக்கு. அப்படியே கற்பனைகள் கட்டளைகள் என்ன, எது பாவம் எது நல்லது தெரியும். அதை தீமையானதை தவிர எவ்வளவோ நமக்கு ஆசீர்வாதம், உலக மனுஷர்களுக்கு இல்லாத நன்மைகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பாரம் சுமக்கிறோம். நமக்கு வந்த பிரச்சனை மாதிரி வேற யாருக்காவது வந்தா என்ன ஆயிருப்பாங்களோ தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த பாரமே இப்ப சுமக்க முடியல. இந்த மாதிரினா நிச்சயமா முடியவே முடியாது. ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லுவார், அக்கா உங்களை மாதிரி மட்டும் பிரச்சனை இருந்தா பைபிளையே மூடி வச்சுருப்பேன் நான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா, ஏன்னா அவங்க அவ்வளோதான் மறந்துருக்கிறாங்க ஆண்டவருக்குள்ள. நம்ம வந்து நினைச்சக்கூடாது நான் தான் பெரிய ஆளு. எவ்வளோ பேர், எத்தனையோ சுமைகள், எவ்வளோ பாரங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இழப்புகள், அதே தாண்டி கிறிஸ்துக்குள்ள நினைத்திருக்கிறாங்க. நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது. ஆதிகாலத்து பரிசுத்தவான்கள் சீஷர்கள் அவங்க படாத பாட நம்ம பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு அவங்க சந்தோஷமாய் சிலுவையை சுமந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மூஞ்சையை காமிச்சு கொடுத்துறோம். சின்ன சிலுவையா, பெரிய சிலுவையா, கொஞ்ச நாள் சிலுவையா, நிறைய நாள் சிலுவையா, பல வருஷம் சுமக்கிறாங்களா, இல்லை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். முகமே காமிச்சு கொடுத்துரும். அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். அதுக்கு மேல என்ன மேக்கப் போட்டாலும் தெரியும். கண்ணு பார்த்தா தெரியும், முகம் பார்த்தா தெரியும். கர்த்தர் நல்லவர். அது மாதிரி நியாயாதிபதிகள் 14:18 சொல்றார், எல்லாம் புத்தி கெட்ட பிறகுதான் புத்தி எல்லாம் கெட்டு போனப்புறம் காரை குட்டிச்சோட ஆனப்புறம் சிம்சோனுக்கு புரியுது பாருங்க. சொல்றாரு, வாசிப்போம், முடிச்சுக்கலாம், நான் வாசிக்கிறேன். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் பிடாரியால் விழாது இருந்தீர்களானால் என் விடுதலையை கண்டுபிடிப்பது இல்லை என்றான். இது வந்து சிம்சோன் பாருங்க, அனுபவபூர்வமாக இருந்து ஒரு பழமொழியை விடுதலையை சொல்லுகிறான். அந்த ஊர் பழக்கம், கல்யாணம் ஆகிட்டா கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ஒரு பழமொழி கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும், ஒரு கேம்ஸ் மாதிரி. அதை தான் இந்த சிம்சோன் செய்தான். அவன் எப்படி கட்டாயம் தோற்றே போக முடியாது, ஏன்னா நம்ம அனுபவத்திலேருந்து வந்த விடுதலை. இன்னைக்கு நமக்கெல்லாம் கூட ஒரு கதை இருக்கும் பாருங்க, கண்டுபிடிக்க மாட்டேங்க. அதை மறைச்சி இதை மறைச்சி எப்படி வேணா சின்ன பிள்ளைகிட்ட ஏமாத்திடுவோம், பெரியவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இந்த சிம்சோனு அவனுடைய லைஃப் டீச்சிங், லைஃப்ல வந்து பார்த்தது. ஏன்னா இவன் தான் அவன் வேலை செய்தான். சிங்கத்தை கொண்டா, தூக்கி போட்டான், அம்மாட்ட சொல்லலை, திரும்பி வரும்போது பார்த்தா தேடி கொண்டு இருந்துச்சு. அப்போ அதை வச்சுதான் அவன் விடுதலையை சொல்றான். அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவன் சொல்றான், ஏய் கண்டுபிடிக்க, நீ என்னத்துக்கு வந்தோம், நஷ்டப்படுறதுக்கா வந்தோம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லுன்னு இவ அழுது பிடிச்சி அடம் பிடிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். உடனே பத்த வச்சுக்கிறான். யார் சைடு இருக்கணும்? ஹஸ்பண்ட் சைடு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய மனைவி அவளுக்கு எதிராளி கூட போய் சப்போர்ட் ஆகிட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு அவன் சொன்னது செஞ்சுட்டு என்ன செய்யட்டான், வரசாம நான் போறேன், அப்பா இந்த துண்டை காண துணியை காண ஓடிட்டேன். முதலே தெரிஞ்சுக்கலாம்ல, போயிட்டான். கடைசி என்னாச்சு, அவங்க அப்பா பார்த்தார், பொண்ணுக்கு அப்பா, சரி விட்டுட்டா போல இருக்குது, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டார், நாள் தள்ளவே உடனே கொடுத்துட்டார். அப்புறமா இவர் போய் என்ன செய்ய வெட்கப்பட்டு வருவார். இப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு, நம்ம யாரு இந்த நாளில் நம்ம பார்த்தோம், நம்ம யாரு சொல்லுங்க, எந்த தலைப்பில் பார்த்தோம் சொல்றீங்களா? சொல்லலையா? ஆவிக்குரியவர்கள் அதானா? ஆவிக்குரியவர்கள் தானா? நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன். ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். நம்ம என்ன செய்ய மாட்டோம், பழைய கதை பிரம்மா நம்ம லிங்க்ல உண்டு. எப்போதும் நம்ம ஹஸ்பண்டுடைய படத்தை மாட்டி வச்சுட்டு கொரோனாவோட இறந்துச்சேன்.
நாங்கள் போயிருக்கிறோம். அவரையே பார்த்து தான் பேசுகிறாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே பேசுகிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ நாங்கள் டைவர்ட் பண்ணி பார்த்தோம், அவன் டைவர்ட்டே ஆகலை. அப்போ அவங்க நாங்கள் இல்லைன்னா எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. மறிச்சு போன அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவில் இல்லை, அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பார். இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக இருந்திருந்தால் பரலோகத்தில் இருப்பார், இல்லைன்னா அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பார். அதனால் நீங்கள் அவரையே பார்த்துட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு ஃபோட்டோ பார்த்து பேசாதீங்க, இயேசுவை பார்த்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். இனி ஒரு முறை பார்த்தவங்க கட்டாயமாக திருந்தி இருப்பாங்க. தானே இன்னைக்கு ஜீவன் உள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். அவங்க வெள்ளிக்கிழமை வரும்போது என்ன செய்யக்கூடாது, துக்கத்தோட உட்கார்ந்து கருப்பு புடவை கட்டிக்கிட்டு அப்படியே துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயேசு மறைச்சதுனால தான் இன்னைக்கு எல்லா நம்பிக்கைகளும் நமக்கு இருக்குது. நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறதே கிடையாது. அவர் போன பாதை நம்ம போக போகிறோம், அவர் உயிரோடு இருந்தால் நாம எழுத போகிறோம். ஒரு செகண்ட்ல நம்ம அவருடைய ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். இந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். செவிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த நாள் தேவ செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தாவே, இந்த லிங்க்ல இருக்கிறவங்களானாலும் வந்திருக்கிறவங்களானாலும் கலந்து கொடுக்கிறவங்களானாலும் நாளை முதல் இந்த செய்தியை கேட்க போகுது ஒவ்வொருத்தரானாலும் ஆண்டவரே அவர்களை தகப்பனே, நீங்க பார்க்கிற விதம் என்ன? ஆவிக்குரியவர்கள், நீங்க கிறிஸ்துவின் உடையவர்கள், நீங்க உலக சிந்தையை பெறாதவர்கள், தேவனுடைய சிந்தையை உடையவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்கள், நம்பிக்கை அல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே மரணத்தை குறித்து தவறான கண்ணோட்டம் இல்லாதவர்கள், ஒரு நாளிலே நான் மரித்தால் தேவனோடு நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே நான் பிரவேசிப்பேன் என்ற நம்பிக்கை உடையவர்கள். அது நிமித்தமாக இந்த உலகத்துல மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணம் பாதாளம் என்ன ஜெயமாக ஆனது என்று சொல்கிற நம்பிக்கை உடையவனாய் நம்ம வாழ்கிற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ கிருபை தருவீராக. யாரெல்லாம் தகப்பனே ஆண்டவரே தேவனை அறியாதவர்கள் மாதம் ஒரு முறை ஆண்டவரை அமாவாசை என்ற ஒன்றை வணங்குகிறார்களோ, அதுபோல கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தும் இந்த ஆண்டவரை உண்மை குறித்த உடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாத படையினால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, உடைய உள்ளங்களின் காயங்களை ஆற்றுவீராக ஆண்டவரே அரவணைத்துக் கொள்ளும். இந்த கடின பாதையை கடந்து செல்ல கரங்களை பிடித்து ஆட்சி பேச்சு அரவணைப்பீராக. உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய கரங்களால் அவள் தேற்றப்படுவார்களா, பிரசனத்தினால் அவளை சூழ்ந்து கொள்கிறார், ஆற்றுகிறார், காயங்களை ஆற்றுகிறார், வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும், புதிதான காரியங்களை செய்யும், அடைத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.